ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஸ்ட் போனியோட 20வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வெய்ஃபா யார் கூடயோ ரூம் ஷேர் பண்ணிட்டு இருந்தா, அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல வெய்ஃபா யார் கூட தங்கி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஹாஸ்டலோட மேனேஜர் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு கூட தான் ரூம் ஷேர் பண்ணியிருக்கா. உங்ககிட்ட நான் நிறைய பிசினஸ் பத்தி கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா அவ கேட்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் அமைதியா பதில் சொல்றா. எல்லா வேலையும் நீயே பார்க்கணும்னு நினைக்காத, வேற யாராவது திறமையானவங்க கிடைக்கும் போது அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுக்கறது தான் மெயின் வேலையாவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் எல்லா அட்வைஸ்க்கும் வைஃபா பேசிட்டு இருக்கா. இங்க லூஷு மறுபடியும் நேரா மாமனார் அதாவது யூச்சியோட அப்பாவை பாக்குறதுக்கு வந்துடுறான். சாரி, நான் உங்க பொண்ணு கிட்ட கோவமா பேசிட்டு தான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருப்பா, அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு, ஆனா நீங்க வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதாலதான் இந்த பதவி எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. இப்போதைக்கு அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பதவியில நான் இருக்க கூடாது, நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, யூச்சியோட அப்பா பாக்குறாரு. என் பொண்ணு கிட்ட நீ அவ்வளவு கோவமா பேசியிருக்க அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பா வந்து பொண்ணை வந்து யூஸ் பண்ணி எப்படியும் ஒரு பதவி வாங்கணுங்கிற ஆசை கிடையாது, நீயாவே உழைச்சு சம்பாதிக்கணும், பதவியில முன்னேறணும்னு ஆசைப்படுற. இப்படி ஒரு உண்மையான ஒரு மனுஷனை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். சரி ஓகே, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றேன், அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைங்கிறதால நீயே உழைச்சு முன்னேறினாதான் முடியும், நீ முடிஞ்சதை அங்க போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹெல்ப்புக்கு, நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஷு அங்க இருந்து கிளம்பிடுறான். யூச்சியோட அப்பா நக்கலா பாத்துட்டு இருக்கான். இங்க ஆனா லூஷு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா போட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, சாரி, என்ன பனிஷ்மெண்ட்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது மூலமா அந்த சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது, என் திறமைக்கு நானே கொடுத்துக்கிற அவமானம் அது அப்படின்னு லூஷு சொல்லிடுறான். அவங்க அப்பா அங்க இருந்து கோபத்தோட கிளம்பி போறாரு. இங்க யூச்சியோட அப்பா கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் பக்கத்துல உட்காந்துட்டு லூஷுவோட அப்பா பெட்டி பெட்டியா நிறைய தங்கத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இந்த லூஷு கொஞ்சம் ஒரு பைத்தியக்கார ஆள் மாதிரி இருந்தாலும், ஆனா அவனோட அப்பா இருக்கானே தங்க முட்டை போடுற வாத்து, ஒவ்வொரு தடவையும் ஒரு பெட்டி நிறைய தங்கம் இங்க மட்டும் இருக்கு, வெளியே 2-3 பெட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால அடுத்தவங்களை காசுல ஏமாத்தி உங்களுக்கு கொடுக்கறதுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கிறதால அவனை இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம அவனதான் அந்த லூஷுவை வேற டிபார்ட்மெண்ட்க்கு மாத்தி விட்டுருக்கீங்கல்ல, அவங்க நாயா கஷ்டப்பட போறான், அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட ஓடி வந்து என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க தான் எல்லாமே உங்க கால்ல விழதான் போறான்னு சொல்ல, உடனே யூச்சியோட அப்பா பாத்துட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கால்ல வந்து விழுவான், ஆனா என் பொண்ணை இப்ப கஷ்டப்படுத்தினதுக்கு அவனுக்கு நான் எவ்வளவு தண்டனை கொடுக்குறேன்னு மட்டும் பாரு, அவனுக்கு பெரிய லெவல் கிடைக்கவே கூடாது, இருக்கிற இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே பண்ணிடுறாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சாங் எங்கேயோ ஊரை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கான். யாரோ ஃப்ரெண்டுக்கு நல்ல குதிரையா பார்த்து வாங்கி கொடுக்கணுமா, எதுக்காக நீங்க அந்த வேலை எல்லாம் அவருக்கு பண்றீங்கன்னு அசிஸ்டன்ட் கேட்க, சரிடா நீயும் எனக்கு முக்கியம் தான், உனக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்குறேன், கோல்டு உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் உடனே பல்ல காட்டிட்டு தேங்க்யூ பாஸ்ன்னு சொல்றான். சாங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா இங்க லூஷு ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்தான்ல, குதிரை லாயம்லாம் இருக்கும்ல கவர்மெண்ட்டுக்கு, அதை மெயின்டைன் பண்ற வேலைக்கு தான் லூஷு வந்திருக்கான். குதிரை வாங்குற கணக்கு, குதிரையை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்றது. ஆனா அங்க இருக்கவங்க, நீதான் இப்ப வந்து மினிஸ்டரோட மருமகன் கிடையாது, உன்னை நாங்க எப்படி வேணா ட்ரீட் பண்ணலாம், இந்த குதிரை கழுவுன தண்ணி இத முதல்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு லூஷு வாயில ஊத்தி விட, அவனை 2 பேரும் இறுக்கமா புடிச்சுக்க வேற செய்யறாங்க. லூஷு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா சாங் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான் குதிரை வாங்குறதுக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லங்க புதுசா வந்த பையன், அதான் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இன்னைக்கு இந்த வேலை எனக்கு கொஞ்சம் இருக்கு பார்க்க வேண்டியது, அதுக்கு என் கூட அவர் இருக்காருல, அதான் லூஷு, அவரையே அனுப்புங்கன்னு சொல்ல மத்தவங்க எல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த புது ஆள் கூட நம்ம சாங்கு மாதிரி ஒரு பெரிய ஆளு கனெக்ஷன் வச்சிட்டு இருக்காருன்னு. நேரா நம்ம சாங்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப லூஷுவை பார்த்து கேட்டுட்டு இருக்கான், எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு சொல்ல, நீங்க கூட தான் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு லூஷு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணை நான் லவ் பண்ணலையே, உன்னதான் லவ் பண்ணுச்சு, அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நீங்க வந்து அந்த பொண்ணு யூச்சிக்காக கவலைப்படுறீங்களா இல்ல வெய்ஃபாக்காக கவலைப்படுறீங்களா எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு லூஷு சொல்றான். வெய்ஃபாவா, அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது எனக்கு தெரியாது, ஏன்னா வெய்ஃபாங்கிற பேர்ல இருக்க பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா, என் பக்கத்துல ஒரு பொண்ணு பூ விற்க ஆரம்பிச்சிருக்கா, நிறைய புதுசு புதுசா பூவெல்லாம் செய்யறா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு, அதுவும் அந்த பொண்ணுக்கும் உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு மறுபடியும் சாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். லூஷு பாக்குறான், இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சீக்கிரமா முன்னேறிடுவேன், அப்புறம் மறுபடியும் அவகிட்ட போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணுவேன், எங்க பழைய கதையெல்லாம் மறந்துட்டு புதுசா நாங்க எங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வெய்ஃபாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல அப்படின்னு சாங்க கேக்குறான். இப்ப இல்லாம இருக்கலாம், ஃபியூச்சர்ல வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, எதுக்காக அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையில் நீங்க தலையிடுறீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். லூஷுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, வாயை மூடிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம வெய்ஃபா ஷெங்கி இருக்கால, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்களாம் தம்பியை பாக்குறதுக்காக. அதனால அவளுக்கு அழகா மேக்கப் பண்ணி நிறைய ஜுவல்லரி எல்லாம் போட்டு விட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு காசு, ஸ்நாக்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியான திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வாங்கி கொடுக்குறா. இதெல்லாம் கொண்டு போய் கொடு, உன்னை வந்து உங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது, பொண்ணு நல்லா இருக்கான்னு சந்தோஷப்படணும், போயிட்டு வான்னு சொல்ல ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கி அங்க இருந்து கிளம்புறா.
ரொம்ப வில்லேஜ்ல தான் அவங்க வீடு இருக்கு, ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஏரியா. பந்தாவா அவ கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மக்களா இருக்காங்க. யாரும் ஷெங்கி மாதிரி கொஞ்சம் ரிச்சாவே இருந்திருக்க மாட்டாங்க போல, அந்த மாதிரி ஏரியாவா இருக்கு. ஷெங்கி நேரா கதவை திறந்து உள்ள போக அவங்க அம்மா வந்துட்டு வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்டு ஷெங்கி உள்ள வந்ததும் கதவை க்ளோஸ் பண்றாங்க. யாராவது பார்த்தா அவமானமா போயிரும்ல, வெக்கமே இல்லாம இப்படி முன்னாடி கதவு வழியா வரியேமா, புருஷனே உன்னை துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்றாங்க. அப்பா வராரு. அடுத்து அவங்க அண்ணன் படுத்திருக்கிறவன் எந்திரிக்கிறான். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷனோட வாழணும், அடிச்சா மிதிச்சான் வேகமா ஓடி வர, செத்தாலும் அவங்க வீட்டுல தானே சாகணும்னு சொல்ல ஷெங்கி அமைதியா பாத்துட்டு இருக்கா. அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்து நீ என்னெல்லாம் வச்சிட்டு இருக்கா ஷெங்கி, நம்ம பேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உள்ள இருந்து காசெல்லாம் கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து புருஷனா சந்தோஷமா வச்சிருக்க வேண்டியதானடி உனக்கு முக்கியம்னு சொல்ல ஷெங்கியோட அண்ணன் அவன் தலையில இருந்து எல்லா நகையும் உருவிட்டு போறான். குடு குடு உனக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு ஒரு சரியான மானக்கெட்டத்தனமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் பொண்டாட்டிய பார்த்து அந்த அண்ணன்காரன் போய் சாம இப்படியே வாயை பார்த்து பேசிக்கிட்டே இருப்ப, உள்ள போ அப்படின்னு அவளையும் அடிச்சு துரத்தி விட்டுட்டு ஷெங்கி வந்திருக்க கெஸ்ட பார்த்து வந்து நின்னுட்டே இருக்க, துணியை துவை அப்படின்னு அவளையும் துவைக்க சொல்லிடுறான். போதும் போதும், ஏற்கனவே நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டேன்னு சொல்லும் போதே ஷெங்கியோட தம்பி உள்ள இருந்து வரான். அக்கா நீ வண்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ வரப்போறன்னு தெரிஞ்சதுமே உனக்கு பிடிச்ச இந்த கேக்கு நானே பண்ணேன், இதை சாப்பிடுன்னு கொடுக்க என் மேல இவன் ஒருத்தனுக்காவது பாசம் இருக்கே அப்படின்னு ஷெங்கி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு மரம் இருந்தது, உன்னோட ஃபேவரட் மரம், அதை ஏன்டா வெட்டிட்டீங்கன்னு கேட்க அண்ணன் அவரோட பையனுக்கு பொம்மை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக அதை வெட்டிட்டாரு அப்படின்னு தம்பி சொல்றான். இங்க அந்த அண்ணனும் அப்பாவும் பார்த்து எதுக்கு தேவையில்லாம பவுச்சு அந்த மாதிரி அழகு பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, காசா வாங்கிட்டு வர வேண்டியதானே, இல்ல உன் அண்ணன் பையனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானு சொல்ல, என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பிசினஸ் பண்றேன், எனக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஷெங்கி சொல்றா. என்னது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கியா, புருஷன் கூட வாழாத எந்த வாழ்க்கையும் நல்லா வாழ்றதா அர்த்தமே கிடையாது, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே எதிர்த்து பேசுவேன்னு ஷெங்கியே அவங்க அப்பா அடிச்சிடுறாரு. கரெக்டா அங்க வந்து உன்ன மாதிரி ஒன்னும் தெரியாத எழுத படிக்க தெரியாத ஆளுங்களுக்குலாம் யாராவது வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறியா, நீ எங்க வெறும் வேலைக்காரி தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ எல்லாம் எப்படி நல்லா வாழ போறியோ எனக்கு புரியலன்னு சொல்ல ஷெங்கி அழ ஆரம்பிக்கிறா. பயங்கர கஷ்டமா இருக்கு. அவங்க அண்ணனும் காசெல்லாம் புடுங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட, அப்போ ஷெங்கிக்கு ஒரு புதுசா மாப்பிள்ள பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. யாருமா அது அப்படின்னு ஷெங்கி அழுதுட்டே கேக்குறா. இந்த ஊர் தலைவர் இருக்கார்ல அவருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, அந்த கிழவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு ஷெங்கி கேக்குறா. உடனே அவங்க அப்பா இங்க பாரு, உனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு உனக்கு ஒரு அபார்ஷன் வேற நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும், இனிமே உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான் தெரியாது, உன்னெல்லாம் வேற எவன்டி கல்யாணம் பண்ணிக்குவான், இந்த மாதிரிதான் யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ஷெங்கி அழுதுட்டு இருக்கா. இங்க நம்ம வெய்ஃபாக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. சூச்சுக்கு ரொம்ப அடுத்தவங்க மனசறிகிற மாதிரி பேசுறதுங்கெல்லாம் வராது போல, கொஞ்சம் சொல்லுதான் பேசுவா போல. இதான் உனக்கு நான் பாக்குற கடைசி ட்ரீட்மெண்ட், இதுக்கு மேல நீ கையில என்ன பட்டுருச்சு தண்ணி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் கத்துக்கோ சூச்சு, அப்பதான் உனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நீ போட்ட மருந்தால எனக்கு தழும்பு பாதி குறைஞ்சிருச்சு, அதுக்குள்ள இது மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு தேவைப்படும், சோ இதுக்காகவே நீ ஒரு பிசினஸ் ஒன்னு ஆரம்பிக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், யாரு எப்படி நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி நல்லா வேலை பார்க்குற ஒரு ஆள் உனக்கு புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்ல கரெக்டா ஷெங்கி அப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா சொன்னது காதுல விழுது. நீ என்ன பிசினஸ் பார்ட்னரா வெறும் வேலைக்காரி தான் சொன்னார்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு ஷெங்கி அங்க வந்து அமைதியா சோகமா கிளம்பி போயிடுறா. நேரா மழை கொட்ட ஆரம்பிக்குது. அவ பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கா. அவ குழந்தைக்கு இன்னைக்கு அபார்ஷன் ஆச்சுல, அந்த நாள் போயிட்டு அங்க ஒரு கல்லு மாதிரி வச்சிட்டு இருக்கா, நினைவு கல்லு. அங்க போய் வருஷம் சாமி கும்பிட்டு வருவாளாம். அங்க அவ போற நேரத்துல அவளோட எக்ஸ் அங்க முன்னாடியே வந்திருக்கான். நடிக்காத, இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கி கத்த ஆரம்பிக்க, என் தப்பெல்லாம் நான் வந்துட்டு இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கேன், ப்ளீஸ்மா என்ன மறுபடியும் சேர்த்துக்கோ, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷெங்கி ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கால இமோஷனலா, அதை யூஸ் பண்ணிட்டு அவன் வேற கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஷெங்கியும் ஒன்னும் சொல்லாம விட்டுடுறா. இங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஷெங்கி திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா வைஃபா. ஷெங்கி ரொம்ப சோகமா இருக்கா. என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியல. அவ திரும்ப வந்ததும் அவளுக்கு உடம்ப தேத்தணும், வேலையா இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லாம வேலை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு நம்ம பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கியை பத்தி வைஃபா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, இதுல கொஞ்சம் மூலிகை பவுடர் போட்டா சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா மாறும்ல அப்படின்னு சாங்கு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் போய் இந்த இலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வெய்ஃபா அங்க போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள சாங் அந்த ரோஸ்ட் ஆன சிக்கனை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். வெய்ஃபா கண்டபடி கத்திக்கிட்டு இருக்கா. சாங்கு கிட்ட வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். வெய்ஃபா மேடம் இன்னும் கத்திட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்த மருந்தை போய் கொடுத்தேன், ஆனா அப்பயும் உங்க சமாதானமே ஆகலன்னு சொல்ல, அவ சுட்ட ஒரு சிக்கனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா அந்த மருந்து ராஜா எனக்கு கொடுத்தது, எவ்வளவு வேல்யூன்னு அவளுக்கு தெரியாது, இப்படிதான் அதை கத்திட்டு இருப்பா. இதை எடுத்துட்டு போக வேண்டிய இடம் இருக்குல்ல, அங்க போலாம் அப்படின்னு அவங்க வீட்லயே ஏதோ ஒரு ரூம் இருக்கு, அதுல சீக்ரெட் லாக்கு கூட இருக்கு, அதுக்குள்ள போனா ஒரு பெரிய வீடே உள்ள போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம சாங்கு போறான். பார்த்தா ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ வந்து கடத்திட்டு வந்தாங்கல்ல, போலீஸ் கிட்ட மாட்டின ஒருத்தனை, அந்த ஆளை இங்க கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கான். நம்ம சாங் தான் கடத்திட்டு வந்திருக்கான். இத்தனை நாள் உன்னை வடிச்சு நான் உண்மையெல்லாம் வாங்க பார்த்தும் நீ ஒரு உண்மையும் சொல்ல, நீ இருக்க வேணாம் செத்துரு அப்படின்னு நம்ம சாங்கு சொல்ல ஆரம்பிக்க, இதுக்கும் மேல என்னால சொல்ல முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை பத்தி கொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு. எத்தனையோ பேரோட பல
ஏக்கர் கணக்கான பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டு நீ அந்த மினிஸ்டர் இருக்கானே யூச்சியோட அப்பா அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க, இன்னும் எவ்வளவுதான்டா காசு சேர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு மறுபடியும் கேட்டுட்டு, நீ அந்த ஆளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றியே, உனக்கு அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இங்க பாத்தியா உன் குழந்தையோட விளையாட்டு ஜாமா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு காட்ட, என் குழந்தைய என்ன பண்ண, வெற்று வெற்று அப்படின்னு இந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். உன் குழந்தைய நான் ஒண்ணும் பண்ணல, இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஆனா நீ இறந்து போயிட்ட அப்படின்னு வெளியே தகவல் பரவி அதுக்கு அவங்க இறுதி அஞ்சலி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் உங்க அப்பா கிட்ட உனக்காக ஒரு பொருளை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னேன், உடனே இந்த பொம்மை அவன் கொடுத்துட்டான், நீ இப்ப மட்டும் உண்மையை சொன்னா உன் பையன் எந்த ஆபத்தும் இல்லாம நல்லா இருப்பான், அவனை வேற ஊருக்கு அவங்க அம்மாவோட அனுப்பி நான் படிக்க வைக்கிறேன், இது என்னோட சத்தியம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அந்த ஆளு உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு பையனை நினைச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறான். இங்க வெய்ஃபா ஷெங்கியை தேடி வந்துடுறா. என்னடி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சோகமா இருக்க, உனக்காக நான் சிக்கனும் பண்ணேன், ஆனா அந்த சாங்கதை புடுங்கிட்டு போயிட்டாரு, நான் சூப் பண்ணிருக்கேன், இது குடி, இதுல மூலிகைலாம் இருக்குன்னு சொல்ல, எனக்காகவா பண்ண, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்கி கேட்டுட்டு இருக்கா. ஆமாடி மூலிகை சூப்படி குடி, உனக்கு கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், எதை பத்தியும் யோசிக்காத, பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்கு ஷெங்கிக்கும். இங்க அடுத்த நாள் நம்ம சாங்கு வெளியே நிக்கும் போது அந்த இடத்துக்கு வெய்ஃபா வந்துடுறா. நீங்க கொடுத்த மூலிகையே நான் ஷெங்கி கொடுத்தேன், அவ கொஞ்சம் இப்ப பரவாயில்லாம இருக்கா, சோ அதனால ரொட்டி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நான் நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன், அங்க இருந்து வெய்ஃபா கிளம்ப ஆரம்பிக்கிறா. இல்ல போகாத நெல்லு அப்படின்னு சாங் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.